Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. அவர்களை கோர்ட்டுக்கு போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுன்னு சொன்னதே விஜய் அவர்கள் சொல்லி தான் அவர் கோர்ட்டுக்கே போனது. ஓகே. பட் அந்த கோர்ட்டுக்கு போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே இருந்துச்சு. ஸோ பெரிய நாங்கள் தான் பார்த்துட்டு சொல்கிறோமே உடனே தரேன்னு சொன்னோமே நீங்கள் மீறி கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் நீங்கள் பார்த்து கோர்ட்டுக்கு ஆமாம் ஈகோ தான். சிறைப்படம் பார்த்தீங்கன்னா அதோட கண்டென்ட்டே அதான். விசாரணை கைதி அவர் வந்து 5 வருஷம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. டேட் தெரிஞ்சுட்டு ஒரு முடிவு பண்ணு தான் விஜய் ஜனநாயகம் பற்றி எதுவுமே பேசாமல் இருந்தேன். நிறைய பேர் கேள்வி ஏன் பேசலை, விஜய் படத்துக்கு ஏன் பேசலை. நான் நிறைய இதில் சொல்லியிருந்தேன் விஜய் வந்து பேசுகிறதால இப்போ அதுவே பெரிய விஷயமா ட்ரோல் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. ஓகே. சென்சாரை பற்றி பேசினாலும் விஜய் வந்து இந்த அவருடைய ஸ்பீச் வேறு கொண்டு போயிடுவாங்க. அது விஜய் போட சொல்லி தான் இந்த கேஸே போடப்பட்டது. விஜய் அவர்களே நீங்கள் வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்ல போய் உடனடியாக வாபஸ் வாங்கி இப்போ தான் சென்சார் போர்டு அதிகாரிகளும் ஓகே நம்ம ரூட்டுக்கு வந்திருக்காங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு சமரசம் ஆயிருக்கு. எனக்கு தெரிந்து February 6 இல்லைன்னா February 13 ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இல்லை, பராசக்தியோட ஓரளவுக்குலாம் இது இன்னும் குறைந்த படம் தான், அதெல்லாம் கிடையாது. என்ன சொல்ல வந்தீங்களோ அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் தான் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும். இங்கே விஜய் விட இந்த கிரேஸ் அதிகமாகும். ஓகே. அந்த ஒரு கண்ணோட்டத்தினால தான் இப்போ கேஸ் போட்டவர்களே வந்து கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க. அதில் 2 நாளைக்கு முன்னாடி 27 தீர்ப்பு வந்து இப்படி மைனஸ் அப் பண்ணதுனால கட் அவுட்லாம் பிரிச்சுட்டாங்க. எல்லாமே ரசிகர்களாக கண்கலங்க கட் அவுட்டை பிரிக்கிறாங்க. விஜய் பிடிக்காத பொதுமக்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் உள்ள வரத்துக்கு நிறைய வாய்ப்பு. ஓகே. அப்படிங்கும்போது இந்த நம்ம தமிழ் திரைத்துறையுடைய மிகப்பெரிய ஒரு கனவு, 1000 கோடி கனவு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, அது தொடர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைவ் இருக்கிற அமைச்சரை நீங்கள் பர்டிகுலராக சொல்கிறீங்களா, இல்லை அது ஒரு கற்பனை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகள் அந்த படத்தில் இருக்குது. அப்போ இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து அந்த சாட்டையெல்லாம் அடிச்சுட்டு எம்ஜிஆர் பாட்டை பாடிட்டு விஜய் போகிறது மாதிரியான சீன் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. வித்லாவெல்லாம் பிரமாதமாக இருக்கா படம் உங்களுக்கு. அதை பிரதீப்புக்கும் அவருக்கு தான் இப்போ காம்படிஷன் வேறு இருக்குது உங்களுக்கு. இப்போ யங்ஸ்டர்ஸில் யாருக்கு எஸ் அப்படி தான் இருக்குது. ஏன்னா பிரதீப் வந்து வேறு லெவலில் போயிட்டார். ஃபைன் டைம் சிட்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. ஜனநாயகன் பராசக்தின்னு போய் கடைசியில் ஜனநாயகன் என்ன நிலைமை அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் தவிர்த்து எல்லாருமே வெயிட் பண்ண தொடங்கிட்டேன். எப்போதான் வரும், எலெக்ஷனுக்கு முன்னா இல்லை எலெக்ஷனுக்கு பின்னா அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் இருந்துச்சு. இப்போது கேஸ் வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து வந்துடுறேன். எதனால் இந்த முடிவுக்கு ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு வரணும்? இது பிளான்டாக வந்த முடிவா இல்லை எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய கேள்வி இருக்குது சார். ஏன் ஃபஸ்ட்டு இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னு? இல்லை ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து 5ஆம் தேதி தான் எனக்கு அது ரிவைசிங் கமிட்டி போகும்போது 9 ரிலீஸுக்கும் டைம் இல்லை. இப்போ ரிவைசிங் கமிட்டி போனால் 1 மாதம் ஆகுன்ற அந்த ஒரு கால்குலேஷனில் தான் சரி நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா இறுதியாக ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் கோர்ட்டுக்கு போனது. அவர்களை கோர்ட்டுக்கு போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுன்னு சொன்னதே விஜய் அவர்கள் சொல்லி தான் அவர் கோர்ட்டுக்கே போனது. ஓகே. பட் அந்த கோர்ட்டுக்கு போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே இருந்துச்சு. ஸோ பெரிய நாங்கள் தான் பார்த்துட்டு சொல்கிறோமே உடனே தரேன்னு சொன்னோமே நீங்கள் மீறி கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் நீங்கள் பார்த்துங்க. கோர்ட்டுக்கு ஆமாம் ஈகோ தான். கோர்ட்டுக்கு போனால் சாதனை நடக்குமா? அது அடித்தா ஜவு மிட்டாய் மாதிரி தான். வாய்தாக்கள் போட்டாங்கன்னா டேட்டை கொடுத்தாங்கன்னா போய்கிட்டே இருக்கும். சிறைப்படம் பார்த்தீங்கன்னா அதோட கண்டென்ட்டே அதான். ஒரு விசாரணை கைதி அவர் வந்து 5 வருஷம் விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க. டேட் ஸோ இது நேச்சுரல். இது அதனால் ஒரு விஷயம் டக்குன்னு முடியும்னு எதிர்பார்த்தார்கள். விஜய் வந்து இந்த கரூர் சம்பவத்தில் சிபிஐ கேட்டு போனது இதெல்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும்ன்ற ஒரு இதில் தான் டேட்லலாம் உடனே வந்து கோர்ட்டுக்கு போகிறது. அதுவே பெரிய மைனஸ். அது கிட்டத்தட்ட மிகப்பெரிய போராட்டம். எப்படி கிடைச்சுன்னு பார்த்தா உச்சநீதிமன்றத்துக்கு போய் அங்கேயும் தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்கள் உயர்நீதிமன்றத்திலே பார்த்துக்கிட்டாங்க. சுருக்கமாக இந்த நாட்கள் வந்து ரொம்ப கடந்தது. ஏகப்பட்ட ஜனநாயகனுக்கு பிரச்சனைகள் உருவாயிடுச்சு உங்களுக்கு. ஓகே. ஒரு பக்கம் ஓடிடி அமேசான் பெரிய டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வெளிநாட்டு உரிமையை டைட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு தியேட்டர் ரைட்ஸ் வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க டைட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் உங்களுக்கு நெருக்கடி வர ஆரம்பிச்சிச்சு. தெரிஞ்சுட்டு ஒரு முடிவு பண்ணு தான் விஜய் ஜனநாயகம் பற்றி எதுவுமே பேசாமல் இருந்தேன். நிறைய பேர் கேள்வி ஏன் பேசலை, விஜய் படத்துக்கு ஏன் பேசலை. நான் நிறைய இதில் சொல்லியிருந்தேன் விஜய் வந்து பேசுகிறதால இப்போ அதுவே பெரிய விஷயமா ட்ரோல் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. ஓகே. சென்சாரை பற்றி பேசினாலும் விஜய் வந்து இந்த அவருடைய ஸ்பீச் வேறு கொண்டு போயிடுவாங்க.
அப்போ பொறுத்துருங்க பேசுவாருன்னு நான் சொல்லியிருந்தேன். அது நேற்று வந்து இரவு வந்து அவருக்கு கேபிஎன் வாபஸ். அது விஜய் போட சொல்லி தான் இந்த கேஸே போடப்பட்டது. விஜய் அவர்களே நீங்கள் வாபஸ் வாங்கிருங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்ல போய் உடனடியாக வாபஸ் வாங்கி இப்போ தான் சென்சார் போர்டு அதிகாரிகளும் ஓகே நம்ம ரூட்டுக்கு வந்திருக்காங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு சமரசம் ஆயிருக்கு. அநேகமாக இப்போ ரிவைசி கமிட்டி அவங்க போனாங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 15-20 டேஸ் வரைக்கும் ஆகிடும். ஓகே. இப்போது கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பாக வந்து இங்கே சென்னையில் இருக்கிற சென்சார் உடைய அலுவலகம் இங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆர்வகிட்டே திரும்பி மீண்டும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சு சொன்னாங்கன்னா இங்கே பார்ப்பதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகே. அப்படி பார்த்தால் என்றால் மீண்டும் ஒரு குழுவை வந்து நியமித்து அவங்க பார்த்து என்னென்ன கட்ஸ் வேணுன்றதை சொன்னாங்கன்னா இம்மிடியேட்டாக தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. இங்கே வினோத்தும் இங்கே வந்து ரெடியாக இருக்கார். இப்போ ஓகே. சென்னையிலே மீண்டும் பார்த்தாலும் என்னென்ன நீங்கள் சொல்கிறீங்களோ நான் அதை கட்ஸ் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ட்டு இருக்காரு. மும்பைக்கு போனாலும் வந்து அங்கே வினோத்து போய்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து உடனடியாக கொஞ்சம் பார்த்து பண்ணுறது மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறதா ஒரு தகவல் வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வினோத் படங்களுக்கு முந்தைய படங்கள் ஒரு 5 படம் பண்ணியிருக்காரு. அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறையா வந்தது அப்போவே. ஓகே. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணி தான் வெளியில் வந்தார். இப்போ இதற்கும் பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சு தான் ஆல்டர்னேட்டிவ் சீன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்க ஒரு தகவல் வருது. ஒருவேளை இது தூக்கப்பட்டால் அது போல் இந்த சீனை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் இருக்குது. பட் அது பார்ப்போம். இப்போது ரைசிங் கமிட்டி போகிறாங்களா இல்லை சென்னையிலே பார்ப்பாளாங்கிறது இன்றைக்கி நாளைக்குள்ளே தெரியும். எனக்கு தெரிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளே இதனுடைய பிரச்சனைகள் முடிஞ்சு யூஎஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா அவருடைய மெயில் அனுப்பப்பட்ட ஒரு காப்பியும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் இடத்துல வந்து உங்கள்கிட்ட வழங்கப்படுங்கிறது மாதிரி ஒரு சின்ன சென்டென்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க மெயிலும். எனக்கு தெரிந்து February 6 இல்லைனா February 13 ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே. ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் சொல்லி தான் ஃபுல்லாக வந்து நம்ம வழக்கு தொடுத்து அது மூலமாக போகலாம், இப்போ கோர்ட் மூலமாக போகலாம் அப்படின்றது வந்தது. இப்போ திரும்பவும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு முதல்ல யார் விசாரணை செஞ்சாங்களோ நீங்கள் அந்த நீதிபதிக்கிட்டே வந்து நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றத்தில் சொன்னது. திரும்பவும் அந்த டைமில் வந்து வாபஸ் வாங்குறதுக்கு ஒரு பிளான் மாதிரி தெரியுது இல்லை சார்? இப்படி ஒரு பிரச்சனை போகும், இப்படி கொண்டு போயிட்டு கடைசியில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லைனா இது எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி பராசக்தியோட வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான ஒரு பிளான் பண்ண மாதிரி தெரியுது இல்லையா? அப்படியே பார்க்கும்போது நீங்களே தான் பிரச்சனை பண்ணி போனீங்க, திரும்பவும் நீங்களே வந்து இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க. இது பராசக்தி கூட வரக்கூடாதுன்னு ஒரு பிளானா, இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி கிட்டக்க வரட்டும் அப்படின்றதுக்கான ஒரு பிளானா அப்படின்ற மாதிரி கேள்விகள் உருவாக்குதுல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அப்படி இல்லை, பராசக்தியோட மோதுற அளவுக்குலாம் இது இன்னும் குறைந்த படமா அதெல்லாம் கிடையாது. பட் என்னன்னா அவர்கள் 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. யூஎஸ் சர்டிஃபிகேட் தரப்படும் விஷயம் சொல்லப்பட்டதுனால வெயிட் பண்ணாங்க. 5ஆம் தேதி தான் தெரிஞ்சு ரிவைசிங் கமிட்டி போகுது. ஓகே. அதனால 9 எப்படியே ரிலீஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆதங்கம் தான். ஏன்னா இது காலதாமதப்படுத்தி வந்து ரிலீஸ் பண்ணலாங்கிற அந்த எண்ணம் யாருக்குமே இல்லை. கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் முதலீடு பண்ண படம். ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து கேஸ் போட்டு இதை இழுக்குன்ற அவசியம் விஜய்க்கோ கேவிஎன்கோ கிடையாது. ரெண்டாவதாக நீ எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி வந்தால் சிறப்பாக இருக்கும்னா டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா படமே ரிலீஸ் ஆகுது உங்களுக்கு. அது ஒரு சிக்கல் இருக்குது. February மாதம் 2nd வீக் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் வருது. இப்போ அதற்கு முன்னாடி இப்போ ரிலீஸ் பண்ணுறங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்கு உள்ளே தள்ளப்படுறாங்க. அதனால தான் சரி கேஸ் கொடுத்தோம், வேண்டாம், சென்சார் போர்டு அதிகாரிகளும் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்கல்ல, போகாமல் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு பண்ணுறது மாதிரி ரெடியாக இருந்தோம், நீங்கள் போனதுனால கோர்ட்டு முடிவு பண்ணட்டும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஓகே. ஆனால் இங்கே திரும்பி ஆரம்பத்துலேருந்து வர்றது மாதிரி இருக்குது. இந்த சூரிய ஒரு படத்தில் சொல்லுவாங்களா அந்த கோடை பூரா திரும்பி ஒன்று போடுன்றது மாதிரி ஆரம்பத்துலேருந்து வந்து என்ன உங்களுக்கு திரும்பி நம்ம நீதிபதி ஆஷா மேம் அவர்களுடைய அந்த தனிநபர் நீதிபதியே சிட்டிங் ஆகி உட்காந்து திரும்பி ஆரம்பத்திலேருந்து கேட்கணும் அவர்கள். ஏன்னா இந்த தணிக்கையாளர்கள் மேல்முறையீடு போனதே நீதிபதி அவர்கள் வந்து எங்ககிட்ட விளக்கம் கேட்கல அப்படிங்கிறத மேல்முறையீடுக்கு போயிட்டாங்க. அவங்க கேட்டிருந்தா எங்கள் தரப்புலையும் நீங்கள் கேட்டிருக்கணும், கேட்காம வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்தாங்க. இப்போ ஆஷா அவர்களே திரும்பி உட்கார்ந்து அதை விசாரணைக்கு அமைத்தாருன்னா நாட்கள் என்ன போனால் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு? இந்த விசாரணை முடியுது திரும்பி சென்சார் போர்டு அவர்கள் திரும்பி டைம் எடுத்தால் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சரி வேண்டாம் பரவாயில்ல, இப்போது சென்சார் போர்டுவே நீங்கள் சென்னையில் பார்த்தாலும் சரி, மும்பைக்கு போய் நீங்கள் பார்த்தாலும் சரி, எப்படியோ தயவுசெய்து படத்தை பாருங்கள். என்னென்ன நீங்கள் அது மீண்டும் 14 கட்ஸ் சொல்லியிருக்காங்க, மீண்டும் எத்தனை கட்ஸ் கொடுத்தாலும் பண்ணித்தரன்ற அளவுக்கு ஒரு காம்ப்ரமைஸாக கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இறங்கியாச்சு. விஜய் தரப்பில் என்னென்னா இது எப்படியாவது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு மோட்டிவேஷனில் கேஸ் போட்டது. சரி தீர்ப்பு வந்து மாறி மாறி போச்சு உங்களுக்கு. ஸோ 20ஆம் தேதி ஒரு தடவை வந்தது, 20ஆம் தேதி வந்துடும் எதிர்பார்த்தாங்க, வரல. சரி 27 இறுதி தீர்ப்புங்கிற மாதிரி வந்தது.
அந்த தீர்ப்பு திரும்பி ஆரம்பத்தில் போது முடிவு பண்ணாங்க. இது போயிடுச்சுன்னா அது வந்து என்னன்னு சொன்னா நாட்களே சொல்ல முடியாது. 30 நாள் ஆகலாம், 60 நாட்கள் ஆகலாம். ஓகே. இப்போ மே மாதம் கழிச்சு வந்து அந்த படத்தினுடைய அந்த எசன்ஸ் குறைஞ்சிடும் உங்களுக்கு. கண்டிப்பா. என்ன சொல்ல வந்தீங்களோ அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகாது. இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் தான் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும். இங்கே விஜய் விட்டு அந்த கிரேஸ் அதிகமாகும். ஓகே. அந்த ஒரு கண்ணோட்டத்தினால தான் இப்போ கேஸ் போட்டவர்களே வந்து கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க. போட்டாலும் தப்பு, வாபஸ் வாங்கினாலும் தப்புன்னு இப்போ பேசப்பட்டு இருக்கு. இதுதான் விஜய் வாய் திறக்காமையே இருந்தார். எதை பேசினாலும் தப்பாகிடு இப்போ சூழ்நிலைக்கு அப்படின்னு சொல்லி. பட் ஓகே, ஏதோ ஒரு இந்த காம்ப்ரமைஸ் யாராவது ஒருத்தர் போய் தானே தீரணும். ஏன்னா 400 கோடி அதில் கிடைக்குது அதில். ஆமாம். ஸோ இது சாதாரணம் கிடையாது 400 கோடி. ஸோ இப்போ அதனால் ஏதோ காம்ப்ரமைஸில் போகிறாங்க. மீண்டும் சென்சார் போர்டு அதிகாரிகள் எந்த சூழ்நிலைக்கு போவார்கள்னு தெரியல. இல்லை நாங்கள் மும்பைக்கு தான் போவோம், திரும்பி மீண்டும் ஒரு குழு அமைப்போம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு திரும்பி ஒரு சிக்கல் இருக்குதுல்ல. காம்ப்ரமைஸ் ஆகி கேஸ் வாபஸ் பண்ணால் கூட 20 நாட்கள் மேலே போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஆனால் அவர்கள் மனதை வைத்தா நடக்கும். 2 நாளே வேலையை முடிச்சு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். பார்ப்போம். எப்படி இருந்தாலும் ஒரு வாரத்தில் இதுக்குரிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், அப்படி கொடுக்குறாங்கன்னா எப்படியும் ஃபெப்ல வந்துடும். வேலண்டைன்ஸ் டே அது ஒட்டியா இருக்கட்டும், இல்லை முதல் வாரத்திலே வரதா இருக்கட்டும். அப்படி வருதுன்னா அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்கும்? இத்தனை போராட்டங்களுக்கு அப்புறமா இவ்வளோ வெயிட் பண்ணி ஃபேன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வருது அப்படின்னும் போது இதோட கொண்டாட்டம் எப்படி இருக்கும்? எப்படி அது வந்து திரும்ப ஒரு திருவிழா மாதிரி ஸ்டார்ட் ஆகுமா? அது எப்படி பார்க்குறீங்க? அது எப்போ வந்தாலுமே பொங்கல்ட்டாங்க. ஓகே. நம்மளுடைய கோ ஆர்டிஸ்டே சொல்லிட்டாங்க, அந்த படம் எப்போ வந்தாலும் எங்களுக்கு பொங்கல் தான், தீபாவளி தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. விஜய் படம் எப்போ வந்தாலுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரசிகர்கள் ரொம்ப ஆதரவாங்க. இதை தவிர விஜய் ரசிகர்களை தாண்டி பொதுமக்களே வந்து இந்த படத்தில் என்ன இருக்குது, அப்படி ஏன் இவ்வளோ பிரச்சனை உருவாச்சு, சென்சார் போர்டு ஏன் சர்டிஃபிகேட் தரலை, இராணுவ சம்மந்தப்பட்ட காட்சியில் வச்சுருக்கான்றாங்க, மத சார்பற்ற விஷயங்கள் இருக்குன்றாங்க, இதெல்லாம் என்ன வச்சுருக்காங்க, எதனால் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் உங்களுக்கு நிறைய அதிகம் வந்துருக்கு. விஜய் பிடிக்காத உள்ளே வர போகிறாங்க. இப்போ படத்தில் விஜயோட வந்து இன்ட்ரோ சீனே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஃப்ரேம் காமிச்சு எம்ஜிஆர்லேருந்து தான் விஜய் வருவார். அப்படி ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் மக்கள் வந்து பார்க்க ரெடியாக இருக்காங்க. கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன தாறுமாறாக தான் இருக்கும். நீ உலக அளவில் நிறைய தியேட்டர்ஸில் கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க 9வது ரிலீஸ். அதில் 2 நாளைக்கு முன்னாடி 27வது தீர்ப்பை வந்து இப்படி மைனஸ் ஆஃப் பண்ணதுனால கட் அவுட்லாம் பிரிச்சுட்டாங்க. எல்லாமே ரசிகர்கள்லாம் கண்கலங்க கட் அவுட்டை பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ திரும்பி வந்து நேற்று 20 தான் சந்தோஷம் வந்திருக்கு, வாபஸ் வாங்கிட்டாங்க, எப்படியாவது ஒரு 10 நாள் ரிலீஸ் ஆகின்னு சொல்லி பாதி கட் அவுட்டை பிரிக்காம விட்டு போயிருக்காங்க. நான் அதை நிறைய தியேட்டர்ஸில் பார்த்தேன். ஸோ அதில் மக்கள் கொண்டாடுறது ரெடியாக இருக்காங்க. ரசிகர்களுடைய கொண்டாட்டம் அதிகமாக இருக்கும். ஓகே சரி. இதில் இன்னொன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகனோட ட்ரெய்லர் வரும்போது இது பகவத் கேசரியோட ரீமேக் அண்டு அதில் இருக்கிறதே இது பண்ணி வச்சுருக்காங்க சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் பேசப்பட்டுச்சு. எப்படி இதில் என்ன செஞ்சுருக்க போகிறாங்க புதுசாக, அப்படியே தானே இருக்குது ஃப்ரேம் பை ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அது இப்போ மறந்துருக்குமா மக்களுக்கு, இல்லை திரும்ப அது ஞாபகம் வருமான்ற ஒன்று இருக்குதுல்ல சார், படம் வருதுன்னும் போது திரும்ப அதை கம்பேர் பண்ணி இது பண்ணுவாங்களா அப்படின்றது. இதெல்லாம் வந்து ட்ரெய்லர் வரப்போ பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இவங்க வழக்கு தொடுக்குறாங்க அப்படின்ன உடனே ஃபுல்லாக அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண தொடங்கிட்டாங்க. இதெல்லாம் மறைஞ்சு கரெக்டாக இப்போ படம் அப்படின்னு வரும்போது திரும்ப அது ஞாபகம் வருமா, அப்படியே தான் இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கு. வாய்ப்பு இல்லை. முதல் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெய்லர் வரும்போது இருந்தது பகவத் கேசரியுடைய ரீமேக் தான் இது பண்ணியிருக்காங்க, பெருசாக என்ன இருக்க போகுது அப்படின்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இது சென்சார் போர்டு அதிகாரிகள் இந்த பிரச்சனையை உருவாக்கி கோர்ட்டுக்கு போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக அல்லோகலை படும்போது மக்கள் மத்தியில் பகவத் கேசரின்னு அந்த எரேஸ் பண்ணிட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் என்ன இருக்கு, என்ன சொல்ல வர்றாங்க, நம்ம விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டம் தான் இப்போ மாறி இருக்கப்ப. ஸோ இதனால கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய வசூல் மிகப்பெரிய ஒரு சாதனை படுகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்னதான் இருக்கு படத்தில், என்னதான் இருக்குன்னு வந்து அந்த அதாவது விஜய் ரசிகர்களை தாண்டி அவருடைய தொண்டர்களை தாண்டி விஜய் பிடிக்காத பொதுமக்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் உள்ள வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம தமிழ் திரைத்துறையுடைய மிகப்பெரிய ஒரு கனவு, அந்த 1000 கோடி கனவு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, அது தொடர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த பகவத் கேசிங்கிற அந்த மேட்ரு இப்போ இதுக்குள்ளே இப்போ சமீபத்தில் எதுவுமே வரலை. இது வந்து புது களம். நீங்கள் செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லைன் மட்டும் எடுத்திருக்காங்களே தவிர மற்றபடி தமிழுக்கு வந்து நேட்டிவிட்டி மாற்றிருக்காங்க. அதுதான் இங்கே சிக்கல் உருவாயிருக்கு. இப்போ அரசியல் கலந்து இந்த அமைச்சர்லாம் நீங்கள் வந்து துண்டை போட்டு இழுத்து சாட்டையில் அடிக்கிற காட்சியில் யாரை சொல்கிறீங்க நீங்கள்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ லைவ் இருக்கிற அமைச்சரை நீங்கள் பர்டிகுலராக சொல்கிறீங்களா அப்படின்னு, இல்லை அது ஒரு கற்பனை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் அந்த படத்தில் இருக்குது. அப்போ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து அந்த சாட்டையெல்லாம் அடிச்சுட்டு எம்ஜிஆர் பாட்டை பாடிட்டு விஜய் போகிறது மாதிரியான சீன் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அந்த மேட்ரு வந்து பகவத் கேஸ் மட்டும் இல்லை வராது.
ஓகே சார். ஸோ இப்போ இது வந்து வேலண்டைன்ஸ் டே அந்த டைம்ல ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ ஒரு பிளான்ல இருப்பாங்க இல்லையா? சில படங்கள் சின்ன சின்ன படங்கள் அவங்களா வந்து ஒரு பிளான்ல இருக்கிறாங்க. சில படங்கள் இருக்குது வித் லவ், அதுக்கப்புறமா எல்ஐகேன்னு சொல்லிட்டு. இந்த படங்களுக்கான ஒரு பாதிப்பு வரும் இல்லையா? அவங்க ஒரு டேட் தள்ளி போகலாம், இல்லைன்னா அவங்க எதிர்பார்த்திருக்க அந்த ஒரு வரவேற்பு இல்லை அந்த ஒரு கலெக்ஷன் அந்த இடத்துல அடிபடலாம் இல்லையா? ஜனநாயகம் வந்து அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு படத்தினால அடுத்த படம் அப்படின்றது ஒன்று மாறுது. இன்கேஸ் அதில் யாராச்சும் வந்து இப்போ எல்லைக்கேவே இப்போ டேட்டு மாத்துறாங்க அப்படின்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு மார்க்கெட்டிங்கை வந்து செட் ஆயிடுச்சு ஆல்ரெடினும் போது இப்போ அதை ஒரு டேட்டுக்கு மாத்துறாங்கன்னா அப்போ பிளான் பண்ணியிருக்க இன்னொரு படம் மாறும், அதுக்கப்புறம் ஒரு படம் சொல்ல ஒரு செயின் ரியாக்ஷனாக இது போகும் இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது டேட் தள்ளி போய் அடுத்த படங்கள் என்ன பெரிய ஹீரோக்கள் வரக்கூடிய படங்கள் இந்த மாதிரி டேட் தள்ளி போகுதுனாவே அந்த சின்ன படங்கள் ஒரு கதையா எதிர்பார்த்திருக்க படங்களோட பாதிப்புன்றது இருக்கு இல்லையா? அதை நீங்க எப்படி பார்க்கல? கண்டிப்பா, ஏன்னா இந்த படத்துக்கு எதிர்பார்ப்புன்னு அதிகமாயிடுச்சு உங்களுக்கு ஜனநாயகனுக்கு. ஸோ அதனால் February 13th அப்படின்னா அந்த லவர்ஸ் டே வருது, வேலண்டைன்ஸ் டே வருது. அப்போல்லாம் கண்டிப்பாக 2-3 படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வித் லவ் அண்ட் நீங்கள் சொன்ன லைக் இதில் எல்லைக்கெல்லாம் வருது. பட் ஜனநாயகன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக தள்ளி போயிடுவாங்க, அது மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 1000 தியேட்டர்ஸ் வந்து இந்த ஜனநாயகனுக்கு வந்து ஒதுக்கப்படுது. ஏற்கனவே அக்ரிமெண்ட்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்லாம் ஜனநாயகனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் சொல்கிறார். திருப்பூர் சுப்பிரமணியம் அதான் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அதனால் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா முதலீடு பண்ணிட்டாங்க உங்களுக்கு டோட்டலாக. இப்போ எல்லைக்கே பார்த்தீங்கன்னா போன வருஷம் February மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அது. ஸோ ஒரு வருஷம் ஆகிப்போச்சு இப்போ இந்த படம். தீபாவளிக்குனாங்க, டிசம்பர்னாங்க, இப்போது February ரிலீஸ் பண்ணலாம் ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அது சென்சார் நேற்று தான் அந்த படத்துக்கு சென்சார் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஜனநாயகன் வந்து இந்த இவங்களுடைய பிரச்சனை போய் சர்டிஃபிகேட் கையில் கிடச்சிட்டா கண்டிப்பாக February 6 13 ரிலீஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு. ஆட்டோமேட்டிக்காக இவர்கள் கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க, அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. விஜய்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா கடைசி படம் இல்லையா? அதில் அந்த படத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இப்போ அவளோடு இருக்காங்க. அதனால் இந்த படங்கள் வந்து கொஞ்சம் தள்ளலைன்னா வேணும்னே வர்றது மாதிரி இருந்தாங்கன்னா தியேட்டர்ஸ் கிடைக்காது. வித் லவ்லாம் பிரமாதமாக இருக்கா படம் உங்களுக்கு. அதை பிரதீப்புக்கும் அவருக்கு தான் இப்போ காம்படிஷன் வேறு இருக்குது உங்களுக்கு. இப்போ யங்ஸ்டர்ஸில் யாருக்கு அந்த ரெண்டு படம்னா அதுதான் எஸ் அப்படி தான் இருக்குது. ஏன்னா பிரதீப் வந்து வேறு லெவலில் போயிட்டார். அவருக்கு கேர்ள்ஸோட பாய்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க ஃபேன்ஸ், 2K கிட்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேர்த்துக்கு மிகப்பெரிய டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஜனநாயகன் எல்லாம் ஓடி முடிச்சு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவானதுக்கு அப்புறமேல் நம்ம உள்ளுக்குள்ளே வருவோம் அப்படின்றது மாதிரியான தான் மாறும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். ஜனநாயகனுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் சார்ந்து என்னதான் விஜய் பேசியிருக்காருன்றதா இருக்கட்டும், ரசிகர்கள் வந்து தலைவனை பார்த்துடணும் அப்படின்ற நிறைய ஒரு எதிர்பார்ப்போடு வரப்போகுது. எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம படத்தை பற்றியும் கண்டிப்பாக பேசலாம் சார், ரிவ்யூ மாதிரி. ஸோ மிக்க நன்றி சார். நன்றி.